Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல 90's kids ஸ்பெஷல் பார்க்க போறோம். என்ன அதுனா பெட்டி கடையில விக்கிற பால்கோவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வாங்க எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல இந்த மாதிரி ஒரு pan வெச்சுக்கோங்க. அடுப்பு வந்து லோலயே இருக்கட்டும்ங்க. நெய் வந்து 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்றேன் நான். மைதா வந்து 1 கப் அளவுக்கு. மைதாவை வந்து ஜெலிச்சிட்டு அதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. சோ நல்லா அந்த நெய்யில வந்து கலந்து விடுங்க அந்த மைதாவை. ஒரு 15 ல இருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் வந்து லோலயே தாங்க இருக்கணும் அடுப்பு. அப்பதான் வந்து நல்லா அந்த மைதாவும் வேகும், அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும். நெய் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் நல்லா. உங்களுக்கே தெரியும் அந்த வாசனை பச்சை வாசனை போகிறது. ஸோ அப்போதான் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வந்தீங்கன்னா கலரும் வந்து சேஞ்ச் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. ஸோ வந்து 90's கிட்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இதை பற்றி தெரியுமா என்னன்னு தெரியல. நல்லாயிருக்கும். இது வீட்டில் நீங்கள் வந்து கட்டாயம் செஞ்சு கொடுங்க. ஸோ அந்த மைதாலாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா தளன்னு அப்படியே மாறிட்டே வருது. இது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வந்து சூடு ஆறட்டுங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம சர்க்கரை ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவு சர்க்கரை, 2 ஏலக்காய் நான் எடுத்தேன். இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விடுங்க. ஏன் அப்படின்னா நான் 1 கப்பு சர்க்கரை அளவு எடுத்தேன், ஆனால் எனக்கு 3/4 கப்பு சர்க்கரை தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த ஸ்வீட் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க. அதனால தான் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ கலந்து விட்டாச்சு நம்ம. பாருங்கள் அந்த சக்கரைலாம் நல்லா இழுத்துடுச்சு அந்த மாவில். இந்த மாதிரி ஒரு தட்டில் நெய் தடவிக்கோங்க ஃபஸ்ட்டு. கிளாஸ் பவுலாக இருந்தால் கூட ஓகேங்க, நல்லா தான் இருக்கும். சில பேர்கிட்ட இருக்காது இல்லையா, ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பிளேட்லேயே உங்களுக்கு காட்டுறேன். அது நெய் தடவிட்டு நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை வந்துட்டு இந்த தட்டில் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. இது பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு கூட வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 1/2 hour அப்படியே வைங்க. நீங்கள் நல்லா செட் ஆகிடும் அது. இங்கே பாருங்கள் 1/2 hour ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு அப்புறமா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கவர் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்துட்டு பீசஸ் போட்டுக்கலாம் அதில். ஸோ நல்ல ஸ்வீட் மெமரிஸாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சாப்பிட்லாங்க இதை. ஸோ நல்லா இந்த மாதிரி பாருங்கள் பீசஸாக அழகாக வந்துடுச்சு. ருசியும் சூப்பராக இருக்குங்க. கட்டாயம் இதை வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. பாருங்கள் சூப்பரான பெட்டி கடை பால்கோவா ரெடி. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே சூப்பராக இருக்குங்க.